Hi, welcome to Golden Academy. இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறது பேடிங் அப்படின்னா என்ன அப்படின்றதான் இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோ ஆக்சுவலா வந்துட்டு மார்ஜின் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒன்று பார்த்தோம். சேம் லைக் அதே மாதிரி தான் பேடிங் அப்படின்றது. ஓகேவா? ஸோ பேடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அது உள்ள இருக்கிற அந்த இன்டீரியர் ஸ்பேஸை நம்மளுக்கு அதிகம் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றது தான் பேடிங் அப்படின்ற டாபிக். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ எப்படி ஒரு மார்ஜின் ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு 4 டைப்பாக நம்மளால கிரியேட் பண்ண முடிஞ்சுதோ, ஸோ அதே மாதிரி பேடிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது பேடிங் டாப், பேடிங் ரைட், பேடிங் லெஃப்ட் அண்ட் பேடிங் பாட்டம் அப்படின்ட்டு 4 டைப்பாக வந்துட்டு பேடிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லைவாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் ஒரு ஃபைல் நேம் போட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல என்கிட்ட ஒரு பட்டன் இருக்கு. ஓகேவா? அந்த பட்டனோட நேம் ஜஸ்ட் கிளிக் மீ அப்படின்ற ஒரு பட்டனோட நேம் இருக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு நான் ஸ்டைல் பண்றேன் அப்படின்னா எப்போதும் போல ஸ்டைல்ல போயிட்டு அந்த பட்டனுக்கு ஒரு கிளாஸோ ஐடியோ இல்லைன்னா டைரக்டா நம்ம வந்துட்டு எலமெண்ட் செலக்டரை நம்ம கால் பண்ணி டிசைன் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ இந்த பட்டனுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அந்த பட்டன் நம்மளுக்கு இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பட்டன் பாத்தீங்க அப்படின்னா அதோட உள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட சைஸ் வந்துட்டு இருக்கும் வெளியே நம்ம பார்க்கும்போது. ஓகேவா? எப்படி இருக்கணும் அப்படின்னா உள்ள இருக்கிற கண்டென்ட்டோட சைஸ் வந்துட்டு அதே அளவு தான் இருக்கணும். பட் எனக்கு அந்த இன்டீரியர் ஸ்பேஸை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகப்படுத்திக்கணும். ஓகேவா? அதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் பேடிங் அப்படின்ற டாபிக். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த பட்டன் இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா ஒன்று 2 ஆப்ஷன். இன்னொன்று வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபாண்ட் சைஸ் நான் வந்துட்டு ஒரு 20 பிக்சல் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா பட்டனோட சைஸும் பெருசாகுது, ஃபாண்ட்டோட சைஸும் நம்மளுக்கு வந்துட்டு பெருசாகுது. ஓகேவா? பட் எனக்கு நான் ஃபாண்ட் சைஸை அதிகப்படுத்தாம வெறுமனே அந்த பட்டனோட சைஸை மட்டும் நான் அதிகப்படுத்தணும், அந்த இன்டீரியரா இருக்க அந்த ஸ்பேஸை மட்டும் நான் அதிகப்படுத்தணும் அப்படிங்கும் போது தான் நம்ம பேடிங் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் பேடிங் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு லெஃப்ட் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஒரு 40 பிக்சல் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி பாருங்க, எனக்கு லெஃப்ட்லேருந்து ஒரு 40 பிக்சல் எனக்கு ஒரு கேப் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி பேடிங் ரைட் சைடுக்கும் நான் ஒரு 40 பிக்சல் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இதுதான் அந்த ஸ்பேஸ். ரைட் சைடு எனக்கு 40 பிக்சல் ஒரு இன்டீரியர் ஸ்பேஸ் எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி பேடிங் டாப் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அதுலேருந்து ஜஸ்ட் நான் ஒரு 40 பிக்சல் அப்படின்ட்டு கொடுக்குறேன். இப்போ தெரியுதா? இப்போ டாப்லேருந்து எனக்கு ஒரு 40 பிக்சல் கேப் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ சேம் இதே மாதிரி இப்போ அகைன் வந்துட்டு பேடிங் பாட்டம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அதுக்கும் ஒரு 40 பிக்சல் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. எனக்கு 4 பக்கமும் சுற்றி ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. பட் அந்த டெக்ஸ்டோட சைஸ் அதே மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா பேடிங் அப்படின்றது யூஸ் பண்றோம். ஓகேவா? அதாவது டெக்ஸ்டோட சைஸ் எனக்கு அப்படியே இருக்கணும், பட் உள்ள இருக்கிற அந்த இன்டீரியரோட சைஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதிகமாகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு பேடிங் அப்படின்றது நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த செக்ஷன் ஆக்சுவலாக வந்துட்டு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் மார்ஜின் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒன்று போட்டோம். ஓகேவா? ஸோ அதையும் வந்து பேடிங். ஓகேவா? ஸோ இது ரெண்டையுமே வந்துட்டு சேர்ந்து வந்துட்டு ஒர்க் பண்ணி பாருங்க. அப்போ தான் ரெண்டும் எதுக்கு அப்படின்றது நம்மளுக்கு வந்துட்டு கிளியராக புரியும். ஓகேவா? ஏன்னா மார்ஜின் ப்ராப்பர்ட்டிஸும் அண்ட் பேடிங்கும் கொஞ்சம் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ரெண்டும் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அது ரெண்டையுமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த செக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.